வணக்கம். சாய் ஷஸ்டி ட்ரேடர்ஸ் நண்பைகள். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க கீழே நாங்க கொடுத்துருக்கிற இந்த டெலகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்க வீடியோ போட்டாலும் சரி, நாங்க வாரத்துல 5 நாள் கண்டினியூஸா வந்து நெப்டிக்கும் கோல்டுக்கும் கண்டினியூஸ் அனலைசிஸ் அண்ட் லைவ் ட்ரேட் ஸ்லாட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் யூடியூப்ல. இப்போதைக்கு இந்த யூடியூப்ல வர வீடியோஸும் பிளஸ் லைவ்ஸும் நீங்க பார்க்கணும். உங்களுக்கு கரெக்டான நோட்டிபிகேஷன் வரணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும். பிளஸ் இந்த டெலகிராம் சேனல்ல லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியா வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோ நீங்க பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த பலன் அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் இப்ப சொல்ல போற இந்த ஸ்ட்ராட்டஜிய நான் இன்னைக்கு நேத்து பார்த்துட்டு இன்னைக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிய சொல்லவே இல்லை. ஸோ சாலிடா 1 இயர் உட்காந்து இதுக்கான பேக் டெஸ்டிங் அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ணி இதுல இருந்து எவ்வளவு ப்ராஃபிட் வருது, எவ்வளவு லாசஸ் வருது, எவ்வளவு ஸ்டாப் லாஸ் வருதுன்ட்டு எல்லாமே வந்து பேக் டெஸ்ட் பண்ணி அதோட ரிசல்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் இந்த வீடியோவே வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து 1 இயர்ல 35 to 40% ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கொடுக்குது. இதுல கொஞ்சம் டெக்னிக்ஸ், நம்ம பேசிக்கான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணும், பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது எமோஷனலா கண்ட்ரோல் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டபிளா இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜிக்ல ஏதாவது ஒரு டவுட்டோ இல்ல வந்து ஏதாவது வந்து ஒப்பீனியன்ஸ் இருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம என்ன வந்து இந்த வீடியோல பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்க, இது ஒரு இன்சைட் பார் பேட்டர்ன். இது வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வச்சு நம்ம பார்க்கல. இது ஒரு இன்சைட் பாரை வந்து பேஸ் பண்ணி பார் பேட்டர்ன். இந்த கேண்டில் இந்த பேட்டர்னை எந்த டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீக்லையும் டேலையும் பார்க்கலாம். ஸோ வந்து சரி, ஓகே, நீங்க டே அண்ட் வீக் சொல்லிட்டீங்க. இப்ப நம்ம வந்து எதுல வந்து நமக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேவை விட வீக் பெஸ்டா இருக்கும். பட் வீக்ல நமக்கு அவ்வளவா கிடைக்கிறது கஷ்டம். ஸோ டேல அடிக்கடி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ டேல நமக்கு நிறைய ட்ரேட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பேட்டர்னை நம்ம எந்தெந்த டைம் ஃப்ரேம்ல பாக்குறோமோ அதே போல இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. அதை பத்தின விஷயங்களை இந்த தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும். பிளஸ் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தாதான் இந்த ஸ்ட்ராட்டஜியும் புரியும். ஸோ ஒன்ஸ் புரியலன்னா அகெயின் ரீட்டர்ன் வந்து இதே வீடியோவை ஒரு 2 to 3 டைம்ஸ் பாருங்க. ஸோ உங்களால கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுல ப்ராஃபிட் மேக் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இது வந்து இதோட ஹை அண்ட் லோ வந்து ஒரு இன்விசிபிள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஒரு மார்க்கெட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம்? ஒரு மார்க்கெட்ல வர ட்ரேடு கண்டினியூஸா ஒரு ஏரியால ஹோல்ட் ஆகி சப்போர்ட் ஆகி, அதாவது ஒரு கண்டினியூஸா ஒரு இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகி போகிற ஏரியா வந்து சப்போர்ட் ஏரியாவாகவும், கண்டினியூஸா ஒரு ஏரியால மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி வரத என்ன சொல்லுவோம், ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாகவும் தான் நம்ம மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் எடுப்போங்க. பட் இது வந்து ஒரு இன்விசிபிள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதாவது இந்த கேண்டில்குள்ள என்ன நடக்குது, நான் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்லயும் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி உருவாகுது, அதுல என்ன ஸ்டோரி இருக்குன்ற ஸ்டோரிஸ் சொல்லியிருப்பேன். ஸோ இதுல இன்சைட் பார்ல என்ன ஸ்டோரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கண்டினியூஸா வந்துட்டு இருக்க ஒரு செல்லிங்ல சடனா ஒரு செல் கேண்டில் ஹை அண்ட் லோ வந்து உள்ள ஒரு ஷார்ட்டான ஒரு கேண்டில் ஆர் ஒரு நார்மல் ஹெல்த்தி கேண்டில் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கும். அந்த ஹைக்கும் லோக்கும் நடுவுல மாட்டிக்கொண்டு இருக்கும். அதுதான் வந்து இன்சைட் பார். ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த ஹையும் லோவும் ஹையா இருக்கிற முதல் கேண்டில் இதுல வந்து மதர் கேண்டில் ஆகவும்,
ஸ்மால் கேண்டில் வந்து ஒரு பேபி கேண்டிலாவும் நம்ம வந்து மார்க் அவுட் பண்றோம். நம்ம கூப்பிடுறது இப்படிதான் வந்து இதை மென்ஷன் பண்ணுவோம் நம்ம. பட் இதுல வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைக்கும் லோக்கும் தான் நம்ம பார்ப்போமே தவிர இந்த பாடி டு பாடி பார்க்க மாட்டோம். ஸோ சில இடங்கள்ல வந்து பாருங்க இது வந்து இன்சைட் பார் மாதிரி வந்து தெரியுதுங்களா, பட் ஆனா இது இன்சைட் பார் இல்லை. ஏன்னா இங்க விக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து விக்கு இங்க பாருங்க விக்கே பிரேக் அவுட் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு ஃபால்ஸான இன்சைட் பார். இது வந்து அப்ளிகபிள். ஸோ நம்ம பாக்குறது இந்த ரெண்டு புல்லிஷ். நான் பாக்குற ஒரே கேண்டில் இந்த ட்ரேடுக்கான ஒரே ஸ்ட்ராட்டஜி. இதுல இன்சைட் பார்ல 9 டைப்ஸ் இருக்கு. பட் அந்த 9 டைப்ஸை வச்சு நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லல. இந்த ஒரே ஒரு புல்லிஷ் இன்சைட் பார், இந்த ஒரே ஒரு புல்லிஷ் இன்சைட் பாரை வச்சு நான் சொல்றது கண்டிப்பா இந்த ட்ரேட் கிடைக்குது. எந்த சார்ட்ல கிடைக்குதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். வீடியோல பாருங்க. ஸோ டைப் 9 டைப்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த 9 டைப்ஸ் ஆஃப் இன்சைட் பார் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இன்சைட் பார் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட், செகண்ட் கேண்டில் கிரீன். ஹைக்கும் லோக்கும் நடுவுல அரெஸ்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ல ஹைக்கு விட செகண்ட் பேபி கேண்டிலோட ஹை லோவா இருக்கும். பட் லோவும் ஈக்குவலா இருக்கலாம். தென் செகண்ட் கேண்டில்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் கிரீன் ஆகவும் செகண்ட் கேண்டில் ரெட் ஆகவும் இருக்கும். ஸோ தேர்ட் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் கேண்டில் கிரீன், அதுக்கு நடுவுல ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ டோஜியில இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேண்டில்ல வந்து கீழ்பக்கமா ஓபன் ஆகி ஒரு லோவை கிரியேட் பண்ணி மார்க்கெட் மேல போயிட்டு ஒரு ஹையவும் கிரியேட் பண்ணி ஓபன் ஆன இடத்திலே க்ளோஸ்ல மார்க்கெட் முடிஞ்சிருக்கும். அதுதான் அங்க நடந்திருக்கும். மார்க்கெட் அதாவது லோவையும் அதாவது லோ பிரேக் பண்ணவும் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி ஹைய பிரேக் பண்ண ட்ரை பண்ணி அதுவும் ஃபெயிலியர் ஆகி சடனா ஓபன் ஆன ஏரியாலே க்ளோஸ் வைக்கிறது தான் இந்த டோஜியோட கிரியேஷன். ஸோ ஃபோர்த் கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட்டும் டோஜியும், தேர்ட் கேண்டில் ஒரு டோஜிக்குள்ள கிரீன் அரெஸ்ட், ஃபிஃப்த் கேண்டில் ஒரு டோஜிக்குள்ள ரெட். அன்சேஞ்ச் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 கேண்டில் கிரீன் டு கிரீன், ரெட் டு ரெட், டோஜி டு டோஜ். ஸோ இந்த ஏரியால நம்ம இதுல வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அன்சேஞ்ச் ஏரியா வர இடத்துல நமக்கு நிறைய சைடுவேஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா கோல்டு சார்ட்ல நிறைய சைடுவேஸ் இருக்கும். அன்சேஞ்சில் சம்டைம்ஸ் இந்த ஏரியால எக்ஸ்ட்ராடினரி ட்ராப்ஸ் இருக்கும். நான் பார்த்ததுக்கு வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரி ட்ராப்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ நான் எடுக்கிறது இந்த ஒரே ஒரு பேட்டர்ன் புல்லிஷ் பேட்டர்னை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ நான் 40% நான் பொசிஷன் சொன்னேன்னா அந்த 40% பொசிஷனும் இந்த வச்சுதான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுல நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பார்க்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களையும் ரூல்ஸ் பிரகாரம் நான் ஒரு விஷயமா சொல்றேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 1, ஹை லோ தான் பார்க்கணும். கலர் ஆஃப் த கேண்டில் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட்டா தான் இருக்கணும், செகண்ட் கேண்டில் கிரீனா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை விட செகண்ட் கேண்டிலோட ஹை லோவா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவை விட செகண்ட் கேண்டிலோட லோவாவும் இருக்கலாம், ஆர ஈக்குவலாவும் இருக்கலாம். ஓகே, லோவாவும் இருக்கலாம், ஈக்குவலாவும் இருக்கலாம். பட் ஃப்ரம் மை ரிசர்ச் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவை விட செகண்ட் கேண்டிலோட லோ ஹையா இருந்தா மோர் சான்சஸ் டு பையர்ஸ்க்கான மோர் சான்சஸ் இருக்கு. பிளஸ் வந்து ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் உடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான செல்லிங் பொசிஷன் வந்தாதான் உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மோர் லைக் திஸ் இந்த மாதிரி இருந்தா பாத்தீங்களா, இங்க வந்து நல்ல ஒரு கேப் இருக்கு இல்லையா? இந்த கேப் இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் வந்து
ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். பவுன்ஸ் பேக் ஆகி பையிங் சைட்ல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ரூல் நம்பர் 3, இதுல நம்ம பார்க்க வேண்டியது ஆக்டிவேஷன் பார்க்க வேண்டாம். பட் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேண்டிலோட க்ளோஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த ஹைய வந்து ஒரு கேண்டில் ஹை க்ளோஸ் பண்ண பிறகு அந்த கேண்டிலோட ஹைய க்ளோஸ் பண்ண பிறகு அந்த கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸை என்ன பண்ணுதுங்க, வீக்னஸ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹைய வந்து மார்க்கெட் க்ளோஸ் பண்ண பிறகு இந்த கேண்டிலோட ஹை வீக்னஸா கன்சிடர் பண்ணப்படும். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வந்து வேலிடா கன்சிடர் பண்ணப்படும். ஸோ மார்க்கெட்ல நம்ம இப்ப போக வேண்டிய ட்ரேட் என்னங்க, பை பொசிஷன் போக வேண்டிய ட்ரேட். இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து எந்த கேண்டில் ஈச் கேண்டில் நீங்க பாத்தீங்கன்னாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இந்த கேண்டில வந்து நான் டேல தான் பாக்குறேன் சரிங்களா. இந்த புல்லிஷ் இன்சைட் கேண்டில் பார் வந்து எதுல பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும். ஸோ டே டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது இந்த புல்லிஷ் இன்கல்ஃபிங்க நீங்க டே டைம் ஃப்ரேம்ல ஆக்டிவேட் ஆகும்னா இது ஃபர்ஸ்ட் டே. ஃபார் எக்ஸாம்பிள் இது மண்டே ஓபன் பண்ண கேண்டிலா இருந்தா இது டியூஸ்டே தான் இந்த பேபி கேண்டிலே நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ மண்டே வந்து ஒரு லாங் செல்லிங்க்கு அப்புறம் டியூஸ்டேல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா மார்க்கெட்ல மூவ்மெண்டே இருக்காது. மினிமமே ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ்குள்ளவே வந்து 10 to 20 பாயிண்ட்ஸ் கூட கிடையாது, ஒரு 15 பாயிண்ட்ஸ்குள்ளவே வந்து மார்க்கெட் அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அரைச்சிக்கிட்டே இருக்கும் போதே நீங்க ஒரு 1 o'clock மேலவே பாருங்களேன். 1 o'clock மேல வந்து மார்க்கெட் எந்த மூமெண்ட்டும் கொடுக்காம ஒரே ஏரியால சுத்தரான்னும் போது அன்னியோட கேண்டில் இன்சைடா போடுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். பிகாஸ் நீங்க இந்த லோவை வந்து உடைக்காம இருந்தா, இந்த லோவை வந்து உடைக்காம மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் கேண்டில்குள்ளவே இன்சைடா வந்து இருந்திருந்தாங்கன்னா டியூஸ்டே வந்து இன்சைட் போறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ நீ அங்க அப்ப என்ன பண்ணணும்னா வெட்னஸ்டே கேண்டிலுக்கான வெயிட்டிங்ல இருக்கணும். ஸோ வெட்னஸ்டே கேண்டில் வெயிட்டிங்காக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலான ரூல்ஸ் பிரகாரம் இந்த கேண்டில் வெட்னஸ்டே கேண்டில் க்ளோஸுக்கு அப்புறம் நம்ம தேர்ஸ்டே தான் வந்து 50% ரீட்ரேஸ்மெண்ட் வந்த பிறகு ட்ரேட் எடுப்போம். பட் எங்களோட சைட்ல நாங்க அந்த மாதிரி எடுத்த நிறைய ஃபெயிலியர் ஆனதுனால நான் என்ன எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ வெட்னஸ்டே வந்து ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகும்போது இந்த ஹையில வந்து பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது வெட்னஸ்டே க்ளோஸ் வைக்கிறாங்கன்னா மார்னிங்கே வந்து ட்ரேட் ஓப்பனிங்லயே வந்து இந்த ஹையிலையும் ரெசிஸ்டன்ஸ்லயும் ஒரு பை ஸ்டாப், இங்க செல்ஸ் லிமிட் சரிங்களா. இங்கேயும் ஒரு ட்ரேடு இங்கேயும் ஒரு ட்ரேடு, 2 ட்ரேடு எடுத்துப்போம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ட்ரேடுக்கான ஸ்டாப் லாஸ் கீழே தான் வைப்பேன். ஸோ ஸ்டாப் லாஸ் வைக்கும் போது கண்டினியூஸா ஒன்ஸ் வந்து எனக்கான லாசஸ் வந்தாலும் ப்ராஃபிட் வந்தாலும் இதுல இருந்து நான் ரெக்கவர் எடுத்துட்டு வந்துடுவேன்றது ஒரு ட்ரஸ்ட்ல ஈஸியா எடுப்பேன். ஸோ ஸ்கேல்பிங்ல ஃபர்ஸ்ட் லாட்டு கம்பல்சரி எடுத்துருவோம் ப்ராஃபிட். செகண்ட் லாட்டு சம்டைம்ஸ் ட்ரிகர் ஆகும், சம்டைம்ஸ் ட்ரிகர் ஆகாது சரிங்களா. ஏன்னா சில டைம் மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் லாட் எடுக்கிறது வந்து அக்ரெசிவ் பையர்ஸ் எடுப்பாங்க, செகண்ட் லாட் வந்து நார்மலான மூமெண்ட்ல செகண்ட் ஸ்லாட்ல, அதாவது முதல் கால் எடுத்து வைக்கிறது செகண்ட் கால் எடுத்து வைக்கிறது சொல்லுவாங்க இல்லையா. முதல் படி எடுத்து வைக்கிறது வந்து அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ், செகண்ட் இது பண்றது ரெக்கரண்ட் ட்ரேடர்ஸ் எடுக்கிறது தான். ஸோ செகண்ட் ட்ரேட் எடுக்கும் போது நம்ம ஸ்லோவா ப்ராஃபிட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி எடுப்போம். ஸோ நான் இதை மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் பண்ணி எப்படி வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட் ஃபைனலாக நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டுக்கும் ஆன அந்த லைனை எப்போ எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையையோ இல்லை லோவையோ வந்து கண்டினியூஸாக ஒரு 3 கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கும் சரி சப்போர்ட்டுக்கும் இன்வேலிட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இன்வேலிட் சப்போர்ட்டுக்கான பவர் வந்து குறைஞ்சிரும். ஸோ வந்து அந்த 3 கேண்டில்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை நீங்க வந்து ஒரு எந்த ஒரு ட்ரேட் பார்க்கறதா இருந்தாலும் நீங்க பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் ட்ரேடிங் வியூ ஓபன் பண்ணிக்கோங்க.
நீங்க ஒரு 1 வீக் சார்ட்டோ இல்ல ஒரு 1 இயர் சார்ட் எடுத்துக்கோங்க. இப்ப நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய பேக் டெஸ்டே இதுதான். ஒரு ஸ்விங் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்விங் மார்க் பண்ணிட்டேனா, இங்க இருந்து கண்டினியூஸா பாத்துக்கிட்டே வாங்க. இங்க வந்து மேக்னெட்ல போயிட்டு வீக் மேக்னெட் வச்சுட்டு ஹோம்ஒர்க் மாதிரி ஒரு பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கே தெரியும் எந்தெந்த இடத்துல ஒரு வந்து இன்சைட் பார் இருக்குட்டு. இது வரைக்கும் பாருங்க. இங்க ஒரு இன்சைட் பார், இங்க ஒரு இன்சைட் பார். நெக்ஸ்ட் இதுக்குள்ள ஒரு இன்சைட் பார் இருக்கு பாருங்க. மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் இன்சைட் பார்ஸ் வரும். இந்த ஷேப்னா இந்த ஷேப்குள்ளதான் வரும் அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. கொஞ்சம் டிஃபரன்ஸ் கூட வரலாம். ஏரியால பாருங்க, இதோட கேண்டில் க்ளோஸ் வந்து பார்த்தோம்னா 2710. இதோட கேண்டில் க்ளோஸ் 270. இதுவும் ஒரு இன்சைட் பார் தான். சோ இது வந்து ஒரு பியரிஷ்கான இன்சைட் பார். சோ புல்லிஷ்கான இன்சைட் பார் வந்து வரும். நான் சார்ட்ல காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இந்த இருக்கு பாருங்க. சோ புல்லிஷ்கான இன்சைட் பார் இங்க பாருங்க, கண்டினியூஸா ரன்னிங்லே இருக்கா. இது எல்லாமே இன்சைட் தான். இதுவும் ஒரு இன்சைட் தான். ரன்னிங்குள்ளவே அரஸ்டடான மார்க்கெட்ஸ்குள்ளவே ரன்னிங் ஆயிட்டே இருக்கும். எங்க இந்த இன்சைட் பாரோட ஆக்டிவேஷன் எங்க காமிக்குதுங்க? இங்கதான் ஆக்டிவேஷன் காமிக்குது. நான் கிளியரன்ஸ்க்காக இதை டெலிட் பண்ணி காமிக்கிறேன். சோ உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும். இங்க பாருங்க, இது இன்சைட் பாருங்களா. இங்க ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த், செவன்த், எயித்து, நைன்த், 10th டே வந்து பிரேக் அவுட் ஆகுது. சரிங்களா? பிரேக் அவுட் ஆயிடுச்சா? ஆன பிறகு என்ன ஆயிருக்குங்க, இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. சோ இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே 50% ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கான் பாருங்க. இதோட ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போடும்போது 50% ரீட்ரேஸ்மெண்ட் எப்படி போடணுங்க, இப்படிதான் போடணும். சோ 50% கரெக்டா ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கான். சோ இங்க இருந்து நாங்க எடுக்கிறது எப்படி எடுத்திருப்போம்னா, இன்னையோட கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் கேண்டில் ஓப்பனிங் டைமே, அதாவது வந்து வின்டர் சீசன்ல 3:30க்கும் வின்டர் சீசன்ல 4:30க்கும் சம்மர்ல 3:30க்கும் மார்க்கெட் ஓபன் ஆகும் கோல்டு மார்க்கெட். சோ இந்த கோல்டு மார்க்கெட் ஓபன் ஆகும் போதே மார்னிங்லே நாங்க வந்து ட்ரேட் எடுத்துருவோம். நான் இந்த ஏரியாலே ஓப்பனிங்ல எந்த மார்க்கெட் எந்த ஏரியால ஓபன் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு ட்ரேடும், நெக்ஸ்ட் வந்து ஒரு பை லிமிட் எங்க போட்டிருப்போம்னா 50% ரீட்ரேஸ்மெண்ட்ல போட்டிருப்போம். ஏன் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் லெக்லே போறாங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. இப்போ வந்து இங்க இருந்த மார்க்கெட்டே இங்க வரணும் வந்து இதுதான் மூமெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். சரிங்களா? நான் ட்ரேட் இங்க எடுத்திருக்கேன். 50% ரீட்ரேஸ்மெண்ட் வந்து மூமெண்ட் ஆயிட்டு நமக்கு டார்கெட் கொடுத்துருக்கா இல்லையா? நமக்கான டார்கெட் இங்கே முடிஞ்சிருச்சு. இங்கவே டார்கெட் முடிஞ்சிருச்சு நமக்கு. பட் சில இடங்கள்ல என்ன ஆகும்னா, இந்த 50% ரீட்ரேஸ்மெண்டே வராம மார்க்கெட் அப்படியே போயிடுவான். சோ இங்க வந்து இன்சைட் பாரு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ட்ரேட் எடுக்கிறேன். அப்படியே மார்னிங் வந்து மார்க்கெட் வந்து ஹைலே போயிட்டு இப்படி ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்காம இந்த மாதிரியும் மார்க்கெட் போகிறது உண்டு. சரிங்களா? சோ நாங்க எடுக்கிற ஏரியால
சம்டைம்ஸ் மார்க்கெட் இந்த மாதிரி போகும்போது என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஃபர்ஸ்ட் லெக் ஆஃப் ட்ரேட்லயே வந்து ட்ரேடு இன்ஸ்டிடியூஷன் கூடவே போயிடுவோம். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வந்து ஒரு பிக்கர் பண முதலை இல்லையா? இந்த பண முதலை கூடவே நம்ம வந்து சின்ன மீன்கள் நீந்தி செல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? தப்பிச்சு போயிடுவோம். சரிங்களா? நம்ம வந்து தனிப்பட்ட முறையில நான் இப்படிதான் போவேன், இந்த டைமுக்கு தான் நான் போவேன்னு போனோம்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்? லாஸஸ ஃபேஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம அந்த பண முதலைய பின்தொடர்ந்தே போயிடுறது நமக்கான சேஃபஸ்ட் மெத்தட். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு இந்த லைவ்லயும் இது பத்தின டீடைல்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜும் பண்ணலாம், வாய்ஸ் நோட் பண்ணீங்கனாலும் அதுக்கான டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இல்ல உங்களுக்கு அதோட டவுட்ஸ் கிளியர் ஆகலைன்னா நாங்க ஜூம் மீட்ல வந்து கூட உங்களுக்கு அந்த டவுட்ஸ் என்னவோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான கிளியரன்ஸ் கொடுப்போம். ஸோ நீங்க பண்ண வேண்டிய ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோல்டு சார்ட் எடுத்துக்கோங்க. ஒரு கோல்டு சார்ட் எடுத்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து இன்சைட் பாரை கண்டினியூஸா மார்க் பண்ணி செக் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த பொசிஷன்ல இந்த பேட்டர்ன்ல மார்க்கெட்ல உங்களுக்கு ப்ராஃபிட் வருதா இல்லையான்ட்டு ஒரு நோட் பென்னை எடுத்து, இன்னைக்கு ஆக்சுவலா சாட்டர்டே, ஸோ இன்னையோட நோட் பேட் எடுத்து நீங்க அதை மார்க் பண்ணி 2 இயர்ஸ்க்கு பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த ட்ரேடை எடுங்க. கண்டிப்பா இதுல உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் பொசிஷன் கிடைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் ஹை பிரேக் பண்ண உடனே நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது மார்க்கெட் ஹை பிரேக் பண்ண உடனே நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்து ஒரு ட்ரேடு பிளஸ் 50% ஆஃப் ட்ரேட்ல ஒரு பொசிஷன், ஒரு ஹைக்கும் லோக்கும் நடுவுல 50%ல வந்து ஒரு ட்ரேடும் போட்டு 2 ட்ரேடா ரன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்போது நீங்க புக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேண்டிலோட பேட்டர்னோட லோவை தான் நம்ம எப்பவுமே ஸ்டாப் லாஸா வைப்போம். ஏன் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ட்ரேடுமே நம்மளால அக்யூரேட்டா வந்து சொல்ல முடியாது. ஸோ மார்க்கெட்டோட நியூஸஸ் பிரகாரமும் தென் சம் இஷ்யூஸ் பிரகாரமும் மார்க்கெட்ல சேஞ்சஸ் வரலாம். ஸோ பேட்டர்னை பேஸ் பண்ணி மட்டும் நம்ம எடுக்க முடியாது. ஸோ கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. தென் ஸ்டாப் லாஸ் வைக்கும் போது இந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன டிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மார்க்கெட்ல உங்க புரோக்கரோட சார்ஜஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்க கன்சிடர் பண்ணி கீழே வந்து ஸ்ப்ரெட்டை வந்து ஒரு 2-3 பாயிண்ட்டை வந்து மைனஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் ஸ்ப்ரெட் பிடிக்கிறாங்க, எந்த புரோக்கர்ஸோ அவ்வளவு பிடிக்க மாட்டாங்க, ஒரு 30 பிப்ஸ் அது மாதிரி பிடிக்கிறாங்கன்னா அந்த 30 பிப்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு 60 பிப்ஸா நீங்க ஸ்டாப் லாஸ் இறக்கி வச்சீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டாப் ஹண்ட் நடந்தாலும் உங்களோட ட்ரேடு ஸ்டாப் அடிக்காம மார்க்கெட்ல மூவ் ஆகும். ஸோ ஸ்டாப் லாஸ் வைக்காம மூவ் பண்ணாதீங்க. சிலர் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சா ஸ்டாப் அடிக்குதுன்னு சொல்லி ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டேன்றீங்க. பட் ஸ்டாப் லாஸ் வச்சாதான் உங்களால ட்ரேட்ல சஸ்டெயின் பண்ணி வர முடியும். ஸோ நீங்க வந்து கோல்டை பொறுத்தவரையிலும் நீங்க ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும், ஒரு ப்ராஃபிட்டபிள் மூமெண்ட்க்கு நீ என்ன பண்ணணும்ன்ற வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன். மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல இருக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா மூவ்மெண்ட் ஆனா மறக்காம கீழே சேனல் நம்ம எடுத்த ட்ரேடை எந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க. ஸோ இப்போ நம்ம மார்னிங் வந்து எடுத்த உடனே 4th டேயில் வந்து ஒரு ட்ரேடு எடுப்போம். ஸோ அன்றைக்கி எடுக்கிற ட்ரேடும் 50% ரீட்ரேஸ்மெண்ட்டில் எடுத்திருக்கிற ட்ரேடும் எப்போ க்ளோஸ் பண்ணணும், உங்களுக்கு மார்க்கெட் ப்ராஃபிட்டபிளில் மூவ் ஆகும்போது ஃபஸ்ட்டு எடுத்த அந்த மார்னிங் ஓப்பனிங்கில் எடுத்த ட்ரேடை வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும் 1:1 கிடைச்ச பிறகு. நெக்ஸ்ட்டு 50% ரீட்ரேஸ்மெண்ட்டில் நீங்கள் எடுத்திருக்கிற ட்ரேடை 1:1 நீங்கள் ட்ரேட் போட்டிருந்தீங்க இல்லைங்களா,
அந்த ஏரியாவில் அதோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை மேலே கொண்டு போய் வச்சிங்கன்னா ட்ரெண்டு கண்டினியூ ஆகும்போது ஒரு ட்ரேட் மட்டும் கண்டினியூஸாக உங்களுக்கு ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கும். ஸோ எந்த இடத்துல நீங்கள் செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இப்படி ப்ராசஸ் பண்ணும்போது தான் இதில் வந்து 40% ஆஃப் ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ராஃபிட்டு நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணால் கமெண்டில் தெரிவிச்சிருங்க. தேங்க்யூ. பாய்.